பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஊரில் நல்ல செய்வனை வைக்கிறாங்களாம். அந்த நம்பர் உங்களுக்கு தரேன், போய் பண்ணி விட்டுருங்க. சிரிக்கக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது. செய்வனை என்றால் என்ன? செய்த வினை கொஞ்ச நாளில் ஒன்னே திரும்பும், அதே செய்வன். மற்றவர்களை பார்த்து போராமப்படுவதை விட அவனை போல் நம் நல்ல மனிதனா நல்ல செல்வாக்கா வாழணும் என்று முயற்சி செலுத்து. அது யாரு? ஒரு ஆள் தான் கை தட்டுறியா? யாரு கை தட்டலாம்? மாணவ செல்வங்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், பெத்த தாய் தப்பன் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்த உள்ள உண்மையிலே படிச்சு முதல் மாணவன் மாணவி ஆவார்கள். பெத்த தாய் தப்பன் படுற கஷ்டத்தை பார்க்க அங்கிட்டு போறது. என் தங்கச்சி முக்கார போட்டு சிரிக்குதுவார். படிக்க போறியா? எதுக்கு போற? இடியாப்பம். வாத்தியார் மாமா காலத்துல தெரியும் என்னமா எதுவுமே கவனிக்கல. எதுக்கு மாமா காலத்துல வாத்தியார் வந்து அடிக்கிற அடியில 2 உடி உப்பு இருக்காது. வீட்டில் உப்பு ஒத்துறப்பா சுடுதண்ணியை போட்டு காலை தடை விடும் போது உங்க ஆத்தா சொல்லணும், அந்த வாத்தியாருக்கு கையில கட்ட முளைக்க எனக்கு ஒரு கொள்ள கழிச்ச வர என் பச்சை மண்ணை போட்டு இப்படி அடிச்சிருக்காளே. அப்ப இப்ப எந்த வாத்தியாரும் அடிக்க முடியாது. என்ன லேசா போய் அப்படின்னு அடிச்சா சத்தேன். சாயந்தரம் போகும்போது 20 பேர் அருவக்கம் போட்டு என் மகனை அடிச்சியாமல்னு அப்பன் சட்டியோட பாய்வே மாட்டார். அடியாத பிள்ளை படியாது. படிப்பு அவசியம். இன்னைக்கு நம்ம காசை வச்சுக்கிட்டு எல்லாரும் நினைக்கிறேன், மதுரைக்குள்ள போனா சரியான பள்ளிக்கூடம் இருக்கப்பா. எப்படி எல்கேஜிக்கே 3 லட்சம் கேட்குறாங்க. ஆமா ஆமா ஆமா, அந்த பள்ளிக்கூடத்து செக்யூரிட்டியே நீ தானே? ஆமா நோமான்னுக்கிட்டு பல லட்சம் காசை போட்டு செலவு பண்ணி கல்வியை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்ன 1வது படிக்கும் போது 1.5 லட்சம் செலவு பண்ணி பிரைவேட் ஸ்கூல்லையா படிச்சாரு? அரசு பள்ளிக்கூடத்திலே படித்து அகில நாட்டுக்கும் பயங்காட்டின ஒரு தமிழன் யாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இன்னைக்கு என் தம்பியை ஊர இடியப்பம் பருத்திப்பால்னு கத்துற யாராவது அப்துல் கலாம் ஏவுகணை கத்திருக்கியா? எப்படி கத்துவ? அவர் நல்ல மனுஷன், முதல்ல செத்துட்டார். இப்ப இருந்தா அவர் நம்ம எல்லாம் எழுதி வச்சு எடுத்து போயிடுவார். அவர் இதே லட்சுமணத்துக்கு வந்து பேசியிருப்பாரு. 2 பேரும் எந்திரிச்சு கூடத்துல இடியாப்பம் இருப்பாங்க, தண்ணியில விழுந்து அப்படி ராமேஸ்வரம் போயிருப்பார். எல்லா பேரும் நல்லா படிங்க, நல்ல பிள்ளைகள்லாம் இன்னார் மையம் இப்படி இருந்தாங்கன்னு பேர் வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி குடிக்கிற ஆளுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன், நீ குடிச்சுக்கிட்டே தெரியும் போது அது சுகமா இருக்கும். குடினால பாதிச்சா உன் குடும்பமே சுமையாயிரும். இதை எல்லாரும் தெரிஞ்சு அறிஞ்சு பொழைச்சுக்கங்க. நீ ஒரு ஆள் தான் கை தட்டுற, நீ தட்டும் போது எனக்கு அப்படியே செந்தட்டியா. ஒரு பாட்டு பாடிக்கிறேன். என்னாச்சு, கொட்டா வேணாம்ங்களா? ஹலோ சார். தென்பாண்டி 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 ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு 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 ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு வைக்கிறோம்பா அப்துல் கலாம். அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டியே ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குய்த்தாரையா. பெரும் பாசமிகு நம்மள்களா தென்பாண்டி ராமநாடு 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 ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு படுத்திருக்காரு வைக்கிறோம்பா. வைக்கிறோம்பா. அவர் தான் அப்துல் கலாம்.
பள்ளி சொல்லும் மாணவ செல்வங்களே கவனிக்க வேண்டும். பள்ளி சொல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்றோர் தாய் போல இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளா தந்தரையா இளைஞர்களை கனவு காண சொன்னார் ஐயா. எதன் பாண்டி அமநாடு அமநாடு அமேஸ்வரம் படுத்திருக்காரு ஜெயிக்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். பின்மீது கனகி வீணார் வானத்திலே ஏவுகணைய வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். பின்மீது கனகேறினார் வானத்துல பின்மீன்ல அப்துல் ஐயா வானத்துல கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் வெறும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். இங்க இருக்க ஆளுதான் தமிழ்நாடு. நீங்க ஒரிசா ஆந்திராவா? தமிழனுக்கு தமிழே ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா இருந்தாத்தான் தமிழ்நாடு யாரும் அசைக்க முடியாது. நம்மளுக்குள்ளே நம்ம அடிச்சுக்கிட்டோம்னா வெளி மாநிலத்தை வந்து பொழைச்சிட்டு போயிடாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நக்கிட்டு தெரிய வேண்டிய உண்மைதான். சாதி மதம் அப்பாற்பட்டு தமிழினம். வாங்க மொத்த 100 ரூபா வரல பூரா துண்டா வந்தா நான் என்ன செய்வேன்? பாப்பா மகதானே அடுத்த வருஷம் ஃபைனல் எம்ஏ முடிச்சிடும். ஓகே நன்றி. 500 ரூபா அம்பளிப்பு கொடுத்து யாருன்னு சொல்லலையே. லட்சுமிபுரம் செல்வமணி சார்பாக 501 கொடுத்து குறிவிந்த ஜெயவல்லி அவங்க நன்றி 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 நன்றி. எங்கள் சொந்தக்காரங்க நம்பர் நன்றி நன்றி நன்றி. இந்த ஜாலிக்கு பதிலாக 200 ரூபா கொடுக்கலாமா? நன்றி. ரூபாய் பொடி கணேஷ் போயல யாரு? கணேஷ் போயல. கணேஷ் போயல போடுறானா? கணேஷ் போயில போடு, விமல் போயில போடு, சுசிதா போயில போடு. எந்த போயில போட்டாலும் உடம்புக்கு தீமை. அது யார் கேட்குறா? அதான் கேட்குற கிடையாது. சரக்கை விட்டுட்டோம்னு ஒரு ஆள் சொல்கிறேன். இந்த தீபாவளியோட சரக்கை விட்டுட்டேன். இப்போ ஒரு நாளைக்கு 4 வாயிட்டு போயில ஓட்டுக்கிறேன். ஆமாம் 4 வாயிட்டு போயில டெய்லி ஹார்லிக்ஸும் பூஸ்டும் சேர்த்துருக்கேன். போயில வாங்கிட்டு வர்றாதான். வாங்கப்போ டீ சாப்பிட காசு இல்லையா? முல்லை பெரியார் அணையின் தந்தை கர்னல் ஜான் பொன்னி குயில் பெண் குயில் குயிக்கா பெண் குயிக் மஞ்சம்பட்டி விவசாயி சார்பாக ரூபாய் 301. நன்றி அண்ணே. சம்சாரி மயன் நிரூபிச்சிட்டேன். அது என்ன கணக்கு? 301 200 சார்ஜ் போட்டியா? நன்றி நன்றி. விவசாயத்தில் களை எடுத்தாங்க. நிறமாச கர்ப்பிணி கூட ஒரு பக்கம் புருஷன் வரப்போட்டுன்னா அது பின்னாடியே நட்டுக்கிட்டு போகும். நிறமாச கர்ப்பிணி ஆம்பளைக்கு நிகரா ஏத்தங்கட்டி தண்ணி இறைச்சிச்சுங்க. இன்னைக்கு எங்கே விவசாயம்? பூரா கம்மா வெட்டு. ஒரு தர்த்தினி முடிச்சவ எங்கடா கம்மா வெட்டு? பேர் தான்டா கம்மா வெட்டு. போய் ரோட்டில் நின்று கூட்டிக்கிட்டு உட்காந்துருக்கு கம்மா வெட்டான். என்ன கம்மா வெட்டு? நொப்பத்தா வெட்டு கம்மா வெட்டு. இப்போ எங்கே வேலை ஆக்குதுங்க? இப்போ எல்லாம் களை எடுக்க போனோம்னா அந்த நிலத்துக்கானே வயக்காட்டை விற்று தாண்டா அதில் சம்பளம் கொடுக்க முடியும். வயக்காட்டுக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடியே இந்த மேடம் அதுக்கு ஒரு தலைவி இருப்பாங்க. அவங்க தான் கான்ட்ராக்ட்காரங்க. அந்த அம்மா இப்போ பூரா குறுப்பு வச்சுருக்கப்பா. குறுப்புலேயே பேசுறது. ஒரு 27 பேர் வரணும் முடியாய் களை எடுக்க வந்துருங்கடி டபக் முடிஞ்சிச்சு. இப்போ வயக்காட்டில் இறங்குறவங்களே இந்த மேடம் குட்டை பிஸ்கட்டு, உளுந்த வடை, புரு காப்பி, வெத்தலை வாக்கு. இவன் ரொம்ப இழந்திருப்பான் போலடாவே. அவனை அரிச்சிட்டாங்க.
அவன் ரொம்ப நிலத்தெல்லாம் இழந்திருப்பான். வெத்தலை வாக்கு, அப்புறம் ஏன் முண்டை பொம்பளை அந்த காலத்தில் மூக்கு பொடி அம்புட்டியும் போய் கரெக்டாக 11 மணி வரைக்கும் தான் களை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் கிரிக்கிரின்னு பெல் அடிச்சிடும். மறுபடியும் 4 வடையை தின்ட்டு போயிடும். உழைப்பு இப்போ கிடையாது. 100